Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம 8th standard first chapter குறிய டாபிக் between any two rational numbers there exists a rational number என்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 8th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் 7th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். ஸோ ரெண்டில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தென் இது பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நம்ம இதில் ஃபார்முலா டெரிவேஷன் கொண்டு வர போகிறோம். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்ற கான்செப்டை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? தென் என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தட் இஸ் இன் திஸ் மெத்தட் we shall use the average concept. The average of two numbers a and b is 1/2 of a plus b. Let a and b any two given rational numbers. By using the average we can find many rational numbers between a and b as c1, c2, c3, c4, c5 etc. as explained in the following. அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு ரேஷனல் நம்பர் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிட்டு அந்த ஏக்கும் பிக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு நடுவிலே தான் வரும் அந்த C1 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆவரேஜ்க்கான கான்செப்டை வச்சு C1 is equal to 1/2 of a plus bன்னு ஃபார்முலா கொடுக்குறாங்க. இதை கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த கான்செப்டை நான் இங்கே லிங்க் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒழுங்காக கவனிங்கப்பா. தட் இஸ் இப்போ ஏனோட வேல்யூவை 0ன்னும் பீனோட வேல்யூவை 1ன்னும் நாம் எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட் படி நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸாம்பிள் நான் அதான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 0க்கும் 1க்கும் நான் ஃபஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வந்தது, 1/2 வந்தது இல்லைங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. தட் இஸ் a + b/2 அப்படின்றது தான் 1/2வை ஃப்ராக்ஷனுக்கு அந்த ப்ராக்கெட்க்கு வெளியே கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/2 × a + b அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறதும் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ a + b/2 அப்படின்றது சம் ஆஃப் த அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அந்த ஃபார்முலாக்குரிய கான்செப்ட் தான். ஸோ அந்த ஃபார்முலாக்குரிய கான்செப்டை அப்படியே ஜஸ்ட் a + b/2ன்னு விடாமல் அந்த 1/2ன்றதை வெளியே எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு டிவைடட் பை 2க்கு பதிலாக மல்டிப்ளை வித் 1/2ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1/2 × a + b அப்படின்னு நம்ம ஃபார்முலா ரீட் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் தென் C1 அப்படின்னு அந்த 1 எதுக்காக இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ C2 அப்படின்றது அடுத்த நம்பர். நான் அடுத்து அங்கே அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன், 0க்கும் 1/2க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி 1/4 கொண்டு வந்தேன் இல்லைங்களா? அந்த கான்செப்ட் தான். இப்போது அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும், C1ன்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ண நம்பர், ஆல்ரெடி அங்கே இருக்கிற நம்பர் A. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏக்கும் C1க்கும் ஆவரேஜ் எடுக்கணும். தட் இஸ் a + c1/2 அப்படின்றது தான் 1/2 of a + c1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கும் போது அங்கே 1/8ன்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? 0க்கும் 1/4க்கும் ஆவரேஜ் எடுத்து 1/8ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அந்த கான்செப்ட். அப்போ C2நோட வேல்யூ 1/4. ஓகேங்களா? ஏனோட வேல்யூ 0 ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது. ஸோ நம்ம ஏக்கும் C2க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அடுத்த நம்பர் ரேஷனல் நம்பரில் அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக அது C3 அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் C3 is equal to a + c2/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு அதுலேயும் மறுபடியும் 1/2வை காமனாக எடுக்கும்போது 1/2 of a + c2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 0 கூட மட்டும்தான் ஆவரேஜ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட் சைடில் இருக்கிற அந்த 1 கூட நம்ம ஆவரேஜ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 1 கூட ஆவரேஜ் எடுக்கும்போது அந்த 1 தான் இங்கே நம்ம பீன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பீனோட வேல்யூ 1ன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வீடியோவில் பார்த்த விஷயம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெண்டையும் லிங்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது இந்த சைடு இருக்கிற நம்பர்ஸை வேறு நம்பர் டினோட் பண்ணுறதுக்காக C4, C5, ஏன்னா C1, C2னே மறுபடியும் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால C4, C5 அடுத்தடுத்த நம்பர்ஸ் வர மாதிரி குறிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். அது நம்பர் கீழே போடுறதை பற்றி கிடையாது. எத்தனாவது நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3 நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது C4நோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா அந்த 1/2க்கும் 1க்கும் ஆவரேஜ் எடுத்து 3/4ன்னு கொண்டு வந்த ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வரும். தட் இஸ் இப்போது C1நோட வேல்யூ 1/4, பீனோட வேல்யூ 1. அது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கும்போது C1 + b/2ன்னு போடலாம் இல்லைங்களா? அதுவே நம்ம இந்த 1/2வை காமனாக வெளியே எடுக்கும்போது 1/2 × C1 + b அப்படின்னு ஃபார்முலாவில் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மறுபடியும் அடுத்த நம்பர் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தட் இஸ் 1 கூட வேணும் அப்படின்னும் போது நான் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 3/4க்கும் 1க்கும் மறுபடியும் ஆவரேஜ் எடுக்கலாம் இல்லைங்களா? தட் இஸ் இப்போது
C4நோட வேல்யூ என்ன இருக்குன்னா 3/4. C4நோட வேல்யூ 3/4, Bனோட வேல்யூ 1. ஸோ மறுபடியும் அது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ், தட் இஸ் B + C4/2 அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இல்லை C4 + B/2 எப்படி வேணால் வச்சுக்கலாம். பிகாஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ், நம்ம இடம் மாற்றுறதுனால வேல்யூ மாறாதுன்னு ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம் அதை பற்றி. ஸோ C4 கூட B ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதையே சொல்லும் போது 1/2 ஆஃப் C4 + B அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அடுத்த ரேஷனல் நம்பர் டினோட் பண்ணுறதுக்காக C5 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போக முடியும். பிகாஸ் ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் எனி டூ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். திஸ் கிளியர்லி ஷோஸ் தட் ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இன் ஜென்ரல் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் தம். நம்ம என்ன நம்பர் டூ நம்பருக்கு எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் அந்த ரெண்டு நம்பருக்குமான ஆவரேஜ் அந்த நம்பருக்கு நடுவில் தான் வரும். இட் லைஸ் பிட்வீன் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை அப்படியே டேரெக்டாக பைகாட் பண்ணாதீங்க. தட் இஸ் C1 = 1/2 ஆஃப் A + B, C2 = 1/2 ஆஃப் A + C1 பைகாட் பண்ணாதீங்க. தயவுசெய்து பைகாட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அங்கே ABCன்றதுலாம் ஏதோ ஒரு ஆல்ஃபபெட், ஜஸ்ட்டு அந்த வேரியபிளை மென்ஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற ஆல்ஃபபெட்ஸ் தானே தவிர்த்து அங்கே வேறு ஆல்ஃபபெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்தால் அந்த நம்பருக்கு நடுவில் அந்த அதுக்கான ஆவரேஜ் என்னவோ அதுவும் அந்த நம்பர்ஸ்க்கு நடுவிலே வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்தா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுன்ற கான்செப்ட் தான். ABCன்றதுலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸ் என்ன வேணால் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தென் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.